கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சத்தியத்தில் வெளிப்படும் கிருபை. யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம். துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆண்டவரை வழியாக உமக்குள் பிரவேசிக்க எங்களை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நியாயப்பிரமாணம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மனிதர்கள் பாவிகள் என்று சுட்டி காண்பிக்கிறது. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்தால் வாழ்வாய், செய்யவில்லை என்றால் சாபம் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் அதில் ரட்சிப்பு இல்லை, குற்றம் கண்டுபிடித்தல் மட்டுமே பலனாக உள்ளது. மேற்கண்ட வார்த்தையில் நாம் வாசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்பட்டது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பவுல் ரோமாபுரியில் உள்ள அழைக்கப்பட்ட மக்களுக்கு கூறும்போது மீறுதல்கள் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று கூறுகிறார். சுருக்கமாக கூறினால் சட்டம் தீர்ப்பு சொன்னது, ஆனால் இயேசு மன்னிப்பு அளித்தார். பிரியரே, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கையில் இயேசு நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். பரிசேயர்களின் பாவங்களை நினைவூட்டி மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் என்பதை சுட்டி காட்ட சட்டமும் கிருபையும் எப்படி வேறுபடுகிறது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இப்படி செய்தார். ஒருவரும் இல்லாமல் எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசு அவளை பார்த்து, நானும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. நாமும் பாவங்களை விட்டு கிருபையும் சத்தியமும் ஆகிய கிறிஸ்துவுக்குள் வாழ நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போமா? ஆமென்.